என்னன்னே தெரியாத ஒரு ஆளை வந்து பிரான்ச் மேனேஜர்லாம் உட்கார வைக்கிறாங்க. குஞ்சிதபாதம்னு சொல்லி ஒரு ஆள். அவங்களுக்கு வந்து எல்சி என்ன ஏதுன்னே தெரியல. சோ அப்போ நான் என்ன பண்றேன், நமக்கு பேங்க் அப்படின்னு நமக்கு இந்த 2 கரெக்டா கொடுத்துட்டாங்கல்ல, நம்ம எடுக்கலாம், ஓகே கோஹெட், நம்ம பிசினஸ் வந்து நல்லபடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணி மெஷினரிஸ் எல்லாம் என் கையில இருந்த லிக்விட் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி நல்லா வச்சு ஆர்டர் எடுத்துட்டேன். ஒரு 3.5 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்துட்டேன் எல்சி. சரிங்க சார். கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த 3.5 கோடி எடுக்கும்போது கொஞ்சம் டிலே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டிலே பண்ணி கொடுத்தாங்க. எவ்வளவு நாள் டிலே? அது ஒரு 15ல இருந்து 20 நாள் டிலே ஆயிருச்சு. என்ன பண்றான், பையர் லேட் ஆயிடுச்சுன்னா 25% டிஸ்கவுண்ட்ல கொடுன்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது, எனக்கு லாஸ் ஆகுது. சோ அப்ப நான் திருப்பி பேசுறேன், நீங்க அடுத்து எடுக்கிறதே கரெக்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எல்சில சிக்கல் இருந்தா இசிஜிசி கொடுக்க மாட்டாங்க, நம்ம கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சரி, இன்சூரன்ஸும் வாங்கி கொடுத்து அடுத்த தடவை என்ன பண்ணாங்கன்னா 51 நாள் டிலே பண்ணிட்டாங்க. 90 நாளைக்கு பிச்சு அதுவும் எல்சி வந்து 2.5 கோடி கொடுத்தா 10 லட்சம் 70 லட்சம் இப்படி பிச்சு கொடுத்து ஒரு தொழிலை வந்து உருப்படியா என்னால பண்ண முடியாது. நான் வந்து கை தனியா கால் தனியா எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது.